குரங்கு பெடல் அடிச்சனாலே என் மாமன் பொண்ணை சைக்கிள் ஏற்ற முடியாமல் போயிடுச்சுல. எவ்வளோ நேரம்ல படத்தை ஓட்டுவ? ரீல் அந்துற போது பிரேக்கப் புடியல. டபுள்ஸ் அடி மாமா, டபுள்ஸ் அடி மாமான்னு எத்தனை முறை கேட்டிருப்பா. என் மேலே அவளுக்கு கொல்ல பிரியம்ல. என்ன ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்குமா? இருந்தான்ல, இத்தனை வருஷம் கழிச்சு ஊருக்கு வந்திருக்கால, இப்போ அடிக்கவும்ல டபுள்ஸு. இதெல்லாம் எத்தனை படத்தில் பார்த்துருப்போம். மாமன் ஒன்று தானே கட்டி வச்சிருவாவோன்னு மெதப்பில் தெரியாதுல்ல. எப்படி அந்த புள்ளைய சைக்கிள் ஏற்றணும்னு கேரியரை கலட்டிக்கிட்டு இருக்க? அந்த பிள்ளையும் பண்ணணும்ல. அதான் லவ்வு இல்லை வெறும் ஜவ்வு. முதல்ல அந்த பிள்ளை சைக்கிளில் ஏறுமான்னு தெரிஞ்சுக்கிட்டு நட்டக்காயிட்டுல. பொருளை ஆசை இல்லாமல இன்னைக்கு ராத்திரி என்னை கோயில் கொடிக்கு கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்கா. என்னப்பு துளசி, நீயும் கோயில் கொடைக்கு வரியாமா? ஆமா மாமா. சரி, நான் முதல்ல கிளம்புறேன். நீ அத்தையை கூட்டிட்டு நேரத்தோட வந்துடு என்ன? சரி மாமா. இல்லை, என்ன ராத்திரி நேரத்தில் கொஞ்சம் சைக்கிள் தொடச்சிட்டு இருக்கா? ஒன்றும் இல்லையா? கிளம்புல, கோயில் கொடைக்கு போடும்ல. வந்துட்டாரா? எல்லாம் போச்சு. என்னால சைக்கிளில் கேரியரை காணோம். துளசி வேற ஊர்லேருந்து வந்திருக்கு. ஏதாவது சேட்டை கிட்ட பண்ணேன்னு வையன், தொலியை உரிச்சு போடுவார் ஆஸ்கல். இதில் என்ன கடுப்புன்னா, திரும்பி வரும்போதும் எங்கள் ஐயாவே சைக்கிள் ஏறிட்டார்ல. நாம் இப்போ பண்ணுற வேலையெல்லாம் நம்ம ஐயா 30 வருஷத்துக்கு முன்னாலே பண்ணிட்டாங்க. அதுதானே மக்கா மண்டக்காயுது. அதை பற்றி நீ பயப்படாத மாப்பிள்ள. அந்த பிள்ளைகிட்ட போய் நீ பேசு. நீ பேசுகிற பேச்சில் அந்த பிள்ளைக்கு உன் மேலே லவ்ஸ் வரணும். அதாண்டே முக்கியம். ஏ புள்ள, ஓடியா ஓடியா, பட்டு அந்த பக்கம் போயிட்டு. சீக்கிரம் ஓடியா புள்ள, எப்படியும் பிடிச்சிடலாம். அத்தா அத்தா, பட்டு அத்தைக்கிட்ட போகுது, பிடிச்சு கூடாத்தா. வாசப்பட்டு கேட்டா நிலாவே பிடிச்சி தரலாம் மாப்பிள்ள. கரகம் ஆடும் கண்ணளம் பார்த்து கிரகம் முடிச்சது நேத்து நேத்து அடக்கி வச்ச 20 வயசு அடிச்சு போகுது காத்து. கரகம் ஆடும் கண்களை பார்த்து கிரகம் முடிச்சது நேத்து நேத்து அடக்கி வச்ச 20 வயசு அடிச்சு போகுது காத்து. கட்டி வலிக்குதாச்சு. என்ன கட்டி இருக்குது? முள்ளு குத்தி அடிச்சாச்சு. முள்ளு குத்திச்சா? கட்டி வலிக்காச்சு ஆச்சி. ஏதாவது விலை வச்சாவது கட்டுக்காச்சு. பொருங்கையா நீ தொட்டாலே வலிக்குதாச்சு. கத்தி வச்சுலாம் தாங்க முடியாச்சு ஆச்சி. குணமாகும் ஆச்சி, ஐயோ வலிக்குதாச்சு ஆச்சி. குணமாகணும். ஆச்சி ஆச்சி, அந்த கத்திலாம் வைக்காதுங்க ஆச்சி. உனக்கு பயமா இருக்காச்சு ஆச்சி. கட்டி தானா உடைஞ்சு நான் விடுங்க ஆச்சி. ஆச்சி
ஆச்சி மாமா கூப்பிடுறாவ போங்க. ரொம்ப வலிக்குதாத்தா? வலிக்கலாம் செய்யல, சைக்கிள் கூட ஓட்ட முடியாது, அதான் கடுப்பா இருக்கு. சீக்காளி மாதிரி படுத்து கிடக்காதத்தா, எந்திரி போலாம். இல்ல கட்டி உடையிறதுக்கு இப்படி ஒரு வைத்தியத்தை இப்போ தான் கேள்விப்படுறேன். எனக்கும் ஒரு அத்தம்மாவா மாமாவான்னு இருந்திருக்கலாம். இப்போ என்ன சுபம் போட்டு படத்தை முடிச்சிருவேலோ? அதான் இல்ல, அடிச்சோம்ல டபுள்ஸு. கரகம் நாடும் கண்களை பார்த்து விரகம் முடிச்சது நேத்து நேத்து அடக்கி வச்ச 20 வயச அடிச்சு போகுது காத்து.